மனதின் பயத்திலிருந்து எழுந்து வா. மறைவான இருளிலிருந்து, மாம்ச விருப்பத்திலிருந்து எழுந்து வா. சொல்லுங்க, மாம்ச விருப்பத்திலிருந்து எழுந்து வா. கடைசியா, மகிமையானவைகளை சாதிக்க எழுந்து வா. சொல்லுங்க, எழுந்து வா. நீ எழும்பி பிரகாசிக்க முடியும். நீ எரிந்து பிரகாசிக்க முடியும். திரும்ப முத காரியத்துக்கு வருவோம். மனதின் பயம். என்ன பயம் உனக்கு? இப்ப இந்த பிந்தின எலியாவை பத்தி பார்க்க போறோம். முந்தின எலியாவுக்கு பயமே கிடையாது. அவர் 17:1 சொல்லுவார். 17:1 1 ராஜாக்கள் 17:1 என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ரெயின் ஸ்டாப்டு. நான் சொன்னா தான் மழை பெய்யும் அப்படிம்பா. இயற்கைக்கு கட்டளை கொடுப்பான். இயற்கையை பத்தி பேசுவான். அவனுக்கு துளி கூட என்ன இல்லை. சொல்லுங்க மேடம், பயம் இல்லை. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. அதனாலதான் உங்களை பார்த்துக்கிட்டே பேசுறேன். இல்லை சொல்லுங்கப்பா. வாழ்க வளமுடன். மழை பெய்யாதுரா 3.5 வருஷம், நான் சொன்னா தாண்டா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தில்லு, ஒரு தைரியம் யாருக்கு இருந்துச்சு? இப்ப டோட்டல் இஸ்ரவேல் ஜனமே அங்க வந்து நிக்குது. ஹாய், யாரா நீங்க? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை தானே நீ? தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் தானே நீ? வெக்கமா இல்ல? பாகால ஆராதிக்கிற எந்த மட்டும் 2 நினைவால் குந்தி குந்தி நடப்ப. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா பாகால பின்பற்று. சவால். பயமே டோட்டல் ஜனத்துக்கு முன்னாலேயும் தேசத்துக்கு முன்னாலேயும் அவனுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர். எசபேலின் பந்தியில சாப்பிடுகிற தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேர். 850 பேர் பாகால் தீர்க்கதரிசிகள். 850 மெம்பர்ஸ். இவன் ஒருத்த மட்டும் இந்த பக்கம், இவன் ஒருத்த மட்டும் இந்த பக்கம். ஆப்போசிட்ல 850 பேர் அவங்க ஆளுங்க. நான்